வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதி நம்ம வீராவை பழிவாங்க கனிப்பாப்பாவை கடத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யா இதுக்கு ஆதிக்கு உதவுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறன் ஆதி நம்ம கனிப்பாப்பாவுக்கு விஷம் கொடுத்து கொல்ல போகிற நேரம் கரெக்டாக தடுத்து நிப்பாட்டி அதையோட சூர்யாவின் முகத்திரையை நம்ம ராமச்சந்திரன் ஃபேமிலி முன்னாடி கிழிச்சு எறிகிறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ராகவு கெடுத்ததும் காணாதனி இப்போ கனியை அழிக்கிறதுக்கும் இவன் காரணம். நான் இருக்கிறது வரை இந்த வீட்டில் ஒன்றும் ஒன்றால் பண்ண முடியாதுதா. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு சூர்யாவை விரட்டுறாங்க நம்ம மாறன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம மாறன் எவ்வளவோ ராகம் குடிக்கக்கூடாது அப்படின்னு காப்பாற்றி கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். குடியால் ஏகப்பட்ட அழிஞ்சாச்சு. உன் பிள்ளைய உன்னால் தூக்கி வைக்க கூட முடியலை. அப்படி இருக்க நேரம் இந்த குடி உனக்கு என்ன செய்துச்சு, எதுக்காக நீ இப்படி செய்கிற, உன் பிள்ளைக்கும் இதால் அவமானம் அப்படின்னு நம்ம ராகவுக்கு புரிய வைக்கிறாங்க மாறன். ஆனாலும் இந்த சூர்யா அப்படியெல்லாம் இவனை திருத்தக்கூடாது, இவன் எல்லாம் இப்படி இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு நான் ஓனராட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தோடு நம்ம ஊரில் கிராமத்தில் போய் நம்ம குடும்ப குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ராகவும் வராங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம சூர்யா ராகவை கெடுத்து குட்டி சோறாக இருக்கிறத விடுவாங்களா என்ன? அவங்க இந்த சூர்யா தந்திரமாட்டு நம்ம ஆதிக்கிட்டையும் கை கொடுத்து பேசுகிறாங்க. இந்த பாரு, கிராமத்துக்கு ராமச்சந்திரன் குடும்பம் ஒட்டு மொத்தமாக வந்திருக்கு. வீரா மாறன் எல்லாரும் அங்கே தான் இருக்கான். நீ என்ன பண்ணு, அந்த வீராவை பழிவாங்கன்னா அங்கே வந்துரு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஆதியம் கிராமத்துக்கு வராங்க. நம்ம கனிப்பாப்பாவை கடத்துறதுக்கு திட்டம் போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சூர்யா அதுக்கு பக்கபலமாக உதவுறாரு. ஒரு கட்டத்தில் ராகவுக்கு கிராமத்தில் வாங்கி கொடுத்து கவுக்குறாங்க. அதோட தான் பிள்ளைய ரவுடி கடத்திட்டு போகிறத கூட தடுக்க முடியாத நிலைமைக்கு ராகவ் போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கனிப்பாப்பாவை காணலை. காட்டு தீ போல் இந்த விஷயம் பரவுது. நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் அரண்டு போய் இங்கே நின்ன கனிப்பாப்பா எங்கே போனா அப்படின்னு அலறி துடிக்கிறாங்க. யாரும் கவலைப்படாண்டா, நான் இப்போ வந்தேன்னா கனியோட தான் வருவேன், நீங்கள் யாரும் வருத்தப்படாதுங்க அப்படின்னு கனிப்பாப்பாவை மிக்க நம்ம மாறன் கிளம்பி போகிறாங்க. மாறன் கிளம்பியாச்சு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி கனியை மீட்டுட்டு என்ன உனக்கு சாப்பாடு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்குறாங்க. கனியும் சித்தார்த்துக்கு அப்பா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிறாங்க. அப்போன்னா அவருக்கு தில்லாலங்கடி வேலை, அதில் விஷத்தை கலக்குறாங்க. கனிக்கு ஆசையாட்டு கொடுக்கணும். அவளும் மாமா என் மேலே பாசத்தோடு தான் வாங்கி தராரு அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கனி இதை தின்னுக்கிட்டு சுருண்டு விழுந்து சாக போகிறா. அதுதான் நடக்க போகுது மாதிரி. இப்படி ஒரு இதை நான் செய்கிற சூழ்ச்சியில் வீரா மனம் உடைஞ்சி தன்னோட பதவியே வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியணும். இதுதான் என் மதுவுக்கு நான் செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு ஆதி ஸ்கெட்சை போட்டுறாங்க. இங்கே ராகவ சூர்யா வீழ்த்திக்கிட்டு கரெக்டாட்டு ஸ்கெட்சை போட்டு நம்ம ஆதி கனியை கடத்த வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கனியை காணாட்டது ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு நீ தேடி அக்கு பாருங்க. நம்ம மாறன் வீரா ஒரு சைடு தேடுறாங்க. எனக்கு வீரா இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு ஒட்டுமொத்த வீரா கனி இல்லாமல் எனக்கு இருக்க முடியாதுன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கோவத்தில் கொந்தளிக்குது. அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறன் இருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி செய்திருக்காங்க. நம்மளுக்கு எதிரினி பார்த்தா கனி பாப்பாவை ஏற்கனவே கடத்தினவன் எல்லாம் இந்த ஆதி தான். அப்போ ஆதி இங்கே வந்திருக்கணும். இதுக்கு நம்ம உள் வீட்டுக்குள்ளேயே இருந்து இருண்டகம் பார்த்துருக்கணும். ஒரு பேய், அந்த பேய் தான் சூர்யா. ஏன்னா நாங்கள் வச்சு ராகவுக்கு குடிக்க வைக்க முடியலை. நானும் 7 நாளில் ராகவ் குடி போதையை விட்டு தன்னோட பிள்ளைய கொஞ்சி எடுக்கணும், பாசத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனாலும் இங்கே ராகவ் குடிச்சிட்டு கிடக்கானா. இதுக்கு பின்னாடியில் சதி வேலை செய்தது கண்டிப்பாக சூர்யா தான் வாங்கி கொடுத்துருக்கணும். சூர்யா என்னமோ இந்த ஆதிக்கு கையால் வேலை பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க நம்ம மாறன். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வேறு வழியே இல்லை. இந்த விஷயத்த நம்ம பண்ணி
பண்ணியே தீரணும், இந்த சூர்யாவை அடித்து வெளுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. டேய் ராகவுக்கு நீ தானே வாங்கி கொடுத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து வெளுக்கணும்டா. ஆமாடா, இப்போ என்ன செய்ய போகிற? அதுவும் இல்லை, நீ கனியை வந்து கடத்ததுக்கு ஆதியை நீ இங்கே வர வச்சிருக்க கிராமத்தில் நாங்கள் பொங்கல் போட போகிறோம், இங்கே தான் எல்லாரும் இருக்காங்க, குடும்பத்தோட வா அப்படின்னு வந்து ஆதியை வர வச்சுருக்கேன், எனக்கு நல்லாவே புரியுதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யாவை வந்து அடித்து விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதி தான் கடத்திருக்காங்க கனியை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கனியை வந்து மீட்க வந்து மாறன் வந்து போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நல்ல அழகாக சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு நம்ம கனியை அதில் விஷத்தை தடை வச்சு சாப்பிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதி வந்து கொடுக்கமோ அதை திங்க போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து ஆதியை அடியில் வெளுத்து தோலை உரிச்சி தொங்க போட்டுட்டாங்க நம்ம மாறன். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே நடுங்கி போய் நிற்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க சூர்யாவை. டே இதுக்கெல்லாம் காரணம் நீதானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூர்யாவையும் அடியில் வெளுக்கிறாங்க. 2 பேர்த்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவனுக்கு கையால் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, அந்த பிள்ளை என்னடா பண்ணிச்சு, சித்தப்பான்னு உன்னை சுற்றி வந்து அந்த பிள்ளையும் கொல்ல அளவுக்கு போயிருக்க அப்படின்னு வந்து உன் முகத்திரையை இப்போவுமே கிழிச்சு எறிகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கனியை மீட்டு கொண்டு போய் வந்து வீரா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உன்னை யாரு கடத்தினா அப்படின்னு எல்லாம் கேட்குனாரா, எனக்கு தெரியாது வீரா, ஆனால் அந்த இடத்துல அந்த சித்தார்த்தோட அப்பா இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் இந்த ரவுடி வந்து ஒன்றுமே திங்க விடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன நடந்துச்சு மாறா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம வீட்டிலே உண்டகம் வீட்டுக்கு இருண்டகம் பார்த்துட்டு ஒரு பேய் இருந்திருக்கு, அதுதான் சூர்யா, அவன் தான் நம்ம கிராமத்துக்கு போகிறோம் பொங்க வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஆதியை வர வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து கனியை கடத்தி நம்மளை பழி வாங்குறதுக்கு தான் இந்த திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அப்படியே எல்லாமே கேட்டுக்கிட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. வீரா, என்ன இந்த சூர்யா ஆதியின் கையால் வேலை பார்த்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா? ஆமாம், இவனை விடக்கூடாது, அடியில் விழுக்கணும், அதுக்கு தான் நல்லாவே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னா இனிமேல் இவன் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து விரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீரா வந்து நம்மளுக்கு ஆதிக்கு எதிராக வந்து ஃபைலெல்லாம் வீட்டில் வச்சுருந்தோம், அதை எங்கேருந்து எப்படி ஆதிக்கிட்ட போச்சு அப்படின்னு நம்ம வந்து முட்டாள்தனமாக இருந்திருக்கோம். இந்த சூர்யா நம்ம குடும்பத்தையே முட்டாள் ஆக்கியிருக்கான், இப்போ நல்லா புரிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சூர்யாவை அடித்து விரட்டிக்கிட்டு நம்ம மாறனை கட்டி பிடிச்சி, மாறா என் வீட்டுக்கு இருண்டக்கு மாட்டின பாவியை நீ கண்டுபிடிச்சிட்ட, நீ இந்த வீட்டில் வந்து பழையபடி மாறணும், இப்படி நீ வீட்டுக்கு மேலேயும் குடும்பத்துக்கு மேலேயும் உயிராக இருக்க, நீ கண்டிப்பாக இந்த வேலையை செய்ய மாட்டா, கனி வந்து நல்லா இருக்கணும்னு இவ்வளோ தூரம் நினைக்க, நீ கண்மணிக்கு சாவுக்கு காரணமாக இருந்திருக்காது, சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து உண்மையை வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம விஜயை வந்து கொன்னது வந்து நான் இல்லை வீரா, புரிஞ்சுக்க, அது வந்து சாவுக்கு காரணம் வந்து நம்ம கண்மணி அணி தான். கண்மணி அணி சாகிறதுக்கு முன்னாடி விஜயை வந்து கொண்டுட்டாங்க. விஜய் வந்து துப்பாக்கியால் அது பிறகு உயிருக்கு போராடின நிலையில் கண்மணி அணியை வந்து கொண்டுட்டா. இதுதான் நடந்துச்சு. ஆனால் பிறக்கும் போதே ஒரு பிள்ளை வந்து அம்மா கொலகாரி அப்படின்னு உள்ள பட்டத்தோட வந்து பிறக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் அந்த பட்டத்தை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம வீராவுக்கு வந்து மாறன் செய்கிற தியாகம் வந்து தெரிய